இவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சுக்கிரனோடும் சனியோடும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் பதிகிறதுங்க. எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரமங்கல யோகம் இருப்பதால இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்தால் சுப செலவுகள் மேலோங்குங்க. குறிப்பாக நீங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா திரு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் தரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. இந்த சனி மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானோடு செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவர் இந்த மாதம் முழுவதுமே சகாயஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கும் சனியோடு இணையும் இந்த நேரத்துல நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மறைவிடத்திற்கு உரிய அதிபதிகள் ஒன்று கூடும் போது நிறைவான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இந்த அடிப்படையில் உங்களுக்கு வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தருங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்குது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லதுங்க. இன்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்கள் நிலமோ மனையோ அல்லது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் புதனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் கூடிய விரைவில் வக்ரமும் அடைகிறாருங்க. அஷ்டம லாபதிபதியான புதன் வக்ரம் பெறுவதால வருவதற்கு முன்பாகவே செலவு காத்திருக்குங்க. சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க. குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வழி பிறக்குங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றங்கள்ல கவனம் செலுத்த இருக்கீங்க. புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களாக வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க. உங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும்
ரீதியாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. எனவே பொருளாதார உச்ச நிலையை அடையுங்க, நினைத்தது நிறைவேறுங்க, நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அதிகார அந்தஸ்து கிடைத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் அரசியல் ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. அதே மாதிரி அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவது வளர்ச்சிக்கு வழிகாட்டும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருந்து தொலைபேசி அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்குங்க. புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறிய முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதிற்கினிய செய்திகள் வந்து சேர இருக்குதுங்க. தண்ணி போன காரியங்கள் தானாக நடைபெற இருக்குது. விருச்சிக ராசி சேர்ந்த வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதியவர்களுடைய நட்பால் பொருளாதார நிலை உயர இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு விருதுகள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றமும் பாராட்டும் கிடைக்க இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இல்லறம் நல்லறமாக அமையுங்க. பொருளாதார நிலை திருப்தி தருங்க. புனித பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க. இதனால் ஒரு சில முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சூரியன் ராகுவினுடைய சேர்க்கையால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதியானவர் சூரியன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு. அஷ்டமஸ்தான மதியான புதனுடன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க. இதனால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த கேட்ட இடத்தில் மூலதனம் கிடைக்குங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவால் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வீங்க. உத்தியோகத்தில் உயர்நிலை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க. இக்காலத்தில் சாந்தி பரிகாரங்களை செய்து கொண்டால் தன வரவு திருப்தியாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காளியம்மன் வழிபாடு காரியங்கள்ல பல வெற்றிகளை தேடி தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு